அத்தான் அப்படின்ற வார்த்தைகள் வந்து நெறைய பேத்த ஹிட் பண்ணியிருக்கு. நான் கிராமங்கள்ல எல்லாம் ஊருக்கு போனாலும், இல்ல ஏதாவது ஷூட்டிங்க்கு கிராமத்துக்கு போனாலும், நெறைய பேர் கிராமத்துல அந்த வார்த்தைகள் யூஸ் பண்ணி தான் அவங்க ஹஸ்பண்ட கூப்பிடுறாங்கன்னு நெனைக்கிறேன். அந்த அத்தான், அத்தான், அத்தான் எங்க கேட்டாலும் கிச்சன்ல இருந்து ஓடி வந்து நான் பாப்பேன். இன்னுமே என்கிட்ட அந்த மாரி விஷயங்கள்லாம் ஷேர் பண்ற மக்கள் உண்டு. ஸோ ஓகே. நம்ம வந்து இந்த விஜய் டிவி மூலமா நம்ம நெறைய மக்களோட மனசுல உட்கார்ந்துருக்கோம். நெறைய பேர் பாட்டியெல்லாம் வந்து சொல்லுவாங்க, டிவில போடுற வரைக்கும் யாரு வெயிட் பண்ணிட்டு இருப்பா? நான்லாம் 6 மணிக்கு ஃபோன்லயே பாத்துருவேன். ஒரு பாட்டி சொல்றாங்க என்கிட்ட, கிராமத்துல இருக்கவங்க. ஸோ அந்த அளவுக்கு நம்ம மக்கள் மனசுல இடம் பிடிச்சிருக்கோம்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பர்சனலி மீனல் அப்படின்ற ஒரு கேரக்டர் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் சொல்லி குடுத்துருக்கு? பொய் சொல்லக்கூடாது. பொய் சொன்னா என்னெல்லாம் வாங்குவோம், அதெல்லாம் நெறையா தெரிஞ்சுக்கிட்டேன். அண்ட் மீனால் வந்து ரொம்ப இன்னசென்ட். ஆனா ஆரம்பத்துல வந்து அத ஒரு வில்லி கேரக்டர் மாரி தான் காமிச்சிருப்பாங்க. ஆனா அது ஒரு இன்னசென்ட்டான வில்லின்னு தான் சொல்லுவேன். படிப்பறிவு இருக்காது. ஆனா ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணா அவ சந்தோஷமா இருப்பா அப்படின்ற ஒரு விஷயம் அவ மனசுக்குள்ள இருக்கும். ஃபேமிலி சிச்சுவேஷனால வெளிய சொல்ல முடியாம இருப்பா. அ என் அம்மாவே கேட்டிருக்காங்க. "நீ ஏன்டி இப்படி வில்லித்தனமாலாம் யோசிக்கிற?" அப்படின்னு என் அம்மாவே கேட்டிருக்காங்க. ஸோ இட்ஸ் அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. அவ ரொம்ப இன்னசென்ட்டான ஒரு பொண்ணு. அண்ட் நான் மீனாலாம் என்ன கத்துக்கிட்டேன்னா, பொய் சொல்லக்கூடாது. பொய் சொன்னா செமத்தியா வாங்குவோம். அது இப்ப ரியல் லைஃப்ல செமத்தியானா, கொஞ்சம் டைம் எடுக்கும். நம்ம அதுக்கான விஷயங்கள் அடி வாங்குறதுக்கு. சீரியல்ன்றனால உடனே உடனே அடி குடுத்துடுறாங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் தான். எவ்ளோ எவ்ளோ யாருக்கும் எந்த தீங்கும் நினைக்காம எவ்ளோ உண்மையா இருக்க முடியுமோ உண்மையா இருக்க முடியலையா, நீ அவங்க கிட்ட நீ அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்லயே இருக்க தேவையில்ல. நீ பாட்டுக்கு உன் வேலைய பார்த்துட்டு போயிடு.